ஃபுட்பால், கிரிக்கெட் அப்படின்னு எல்லா விளையாட்டுலையுமே எக்ஸ்ட்ராவா பேக்கப் பிளேயர்ஸ்னு ஒரு சில ஆட்களை வச்சிருப்பாங்க. இப்போ விளையாடுற ஆட்களுக்கு ஏதோ அடிபட்டுருச்சு, ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அவங்களால விளையாட முடியாது அப்படின்னா இந்த பேக்கப் பிளேயர்ஸை இறக்குவாங்க. இவங்களுக்கு பதிலாக அவங்க விளையாண்டு அந்த மேட்சை ஜெயிச்சு தருவாங்க. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும், நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்கள நம்மளால சமாளிக்க முடியல, ஏதோ ஒரு வியாதி, பிரச்சனை, கடன் தொல்லையா இருக்கட்டும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல தேவன் நமக்காக நின்று நம்மளுக்கு உதவி செஞ்சு அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வருவாரு. வேதத்துல பாருங்க, எரேமியா 15:11 போட்டிருக்கு, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்னு தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அதனால எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்கு இன்னைக்கு துணையா இருந்து உங்க சத்துருக்கு எதிர்பட்டு, உங்க சூழ்நிலைக்கு எதிர்பட்டு ஏசப்பா உங்களுக்கு உதவி செஞ்சு அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். அதனால எதை குறிச்சும் எதை பார்த்தும் பயப்படாம கர்த்தரை மட்டும் பிடித்து கொண்டு அவரை துதிக்க ஆரம்பிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். In any kind of sports, they will allot some backup players so that in case of any medical emergency or in case the player cannot continue the game, they will make the backup players play the game so that the game will not be stopped and they can win the game successfully. Likewise, in our life, when we are struggling to overcome our situation, or when we are struggling to face some persons, or it might be any diseases, or it might be any debt, whatever the situation you are in, don't worry and do not be afraid of it, because our God is here to help you and He will fight your enemies and He will deliver you from that situation and He will bless you. Look what the Bible says in Jeremiah chapter 15:11. The Lord said, "Surely I will deliver you for a good purpose. Surely I will make your enemies plead with you in times of disaster and times of distress." Yes, our God is there to deliver you and to bless you, and He will make your enemies plead with you. So don't worry about your situation. Instead, sit calmly in our God's presence and start worshipping Him and let Him fight your battle. Surrender yourself to God, start worshipping Him and stay calm in His presence, and He will take care of everything. Have faith in Him and be blessed. God bless you all. Have a blessed day. Amen.